ஒருவேளை நீயும் அவங்க கையில் உன்னுடைய சேலரியை கொடுப்பேன்னு எதிர்பார்த்துருக்கலாம். எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. உனக்கு எதுக்கு பணம் வேணும் சொல்லு. நான் வைஷாலிக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டேன்னா அவளுக்கு ஒன்று வாங்கி கொடுக்கணும். எவ்வளவு பணம் வேணுமோ எடுத்துக்கோ, ஆனா சீக்கிரம் திருப்பி வச்சுடு, இல்லைன்னா நான் மாட்டிப்பேன். கிரிக்கெட்னாலேயாவது இந்த வீட்டோட நிலைமை கொஞ்சமாவது இப்ப மாறுது. இதெல்லாம் பழக கொஞ்சம் டைம் எடுக்குமே பாரதி. இங்க இருந்து போனவ நம்ம பொண்ணு மட்டும் இல்ல, நம்ம பாதி உயிர் அவதான். உனக்கு சம்பளமே இவ்வளவுதானா? கொஞ்சம் பணம் நான் கன்னிகாக்கு கொடுத்தேன்ல, கொஞ்சம் செலவாயிடுச்சு. இந்த வீட்ல பணம் எதுக்காக எப்படி செலவு பண்ணணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். இப்போ நீ போலாம் நித்யா. சூடான டீ இருக்கு, டீ எடுத்துக்கோங்க. ஓகே. அட ஒரு நிமிஷம், இந்த புக்ல எங்கேயாவது போட்டிருக்கா மனைவி சந்தோஷமா இருக்கும்போது கணவன் மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பின்ன என்ன? அப்புறம் என்ன, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்கிறல்ல. பொய் சொல்லாதீங்க. நீங்க டென்ஷனா இருக்கீங்கன்னு உங்க முகத்துல தெளிவா எழுதி ஒட்டி இருக்கு. அப்படியா? ஆமா பின்ன. நான் ஒன்றும் டென்ஷனாலாம் இல்லைப்பா. என் முகத்தில் தெளிவாக தெரியுதா என்ன? எனக்கு என்ன தெரியும், உங்களுக்கும் அந்த ஆண்டவனுக்கும் தான் தெரியும். என்னால இது வரைக்கும் உங்களை புரிஞ்சுக்கவே முடியல. என்ன டாம் க்ரூஸ், சந்தோஷமா? சரி, அந்த சந்தோஷத்திலே சொல்லுங்க பார்க்கலாம். சரி சொல்லாதீங்க, அப்ப நானும் சொல்ல மாட்டேன். நீ என்ன சொல்ல மாட்டே? ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, ஆனா உங்களுக்கு எதுக்கு சொல்லிக்கிட்டு? சர்ப்ரைஸா? ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு சொல்ல. என்ன சர்ப்ரைஸ்? நானும் தெரிஞ்சுக்கிறேன். சொல்லு. சொல்லட்டுமா? அப்ப சரி, போய் அந்த கதவை சாத்திட்டு வாங்க. போங்க. சரி. Are you ready? Yeah, I am ready. அப்ப கண்ணை மூடுங்க. Okay. 1 1 2 2 3. இப்ப பாருங்க. என்னது? இந்த தொட்டில் எங்க இருந்து வந்தது? உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா? இல்ல இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஆனா இந்த தொட்டில் எங்க இருந்து வந்தது? அதே கடையில இருந்து தான். ஆனா இதுக்கு பணம் எங்க இருந்து? இதுக்கான பணத்தை எங்க அம்மா கொடுத்தாங்க. ஆமா, நேத்து நான் ரொம்ப சோகமா இருந்தேனா, கரெக்டா அந்த நேரம் பார்த்து அம்மா போன் பண்ணாங்க. என்னதான் இருந்தாலும் பெத்தவங்க இல்லையா, என் குரலை வச்சு நான் சோகமா இருக்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்ப நான் அவங்க கிட்ட தெளிவா நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன, இன்னைக்கு காலையிலேயே அம்மா இந்த தொட்டில வாங்கி வேலைக்காரி கிட்ட கொடுத்து அனுப்பிட்டாங்க. சரி வாங்க, டீ ஆறிட போகுது. கொஞ்ச நேரம் ஆஹா. அம்மா நித்யா, கொஞ்சம் இங்க வாமா. ஆமா, என் சாம்பியனோட முகம் ஏன் இப்படி வாடி போயிருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. போய் சொல்லக்கூடாது. இங்க பார், உண்மையை வரவழைக்க என்கிட்ட பல வழிகள் இருக்கு. பெருசாலாம் ஒண்ணும் இல்ல மாமா. அது எல்லாரும் அவங்க சம்பளத்தை அத்தை கிட்ட கொடுக்கறத பார்த்துட்டு நானும் கொடுக்க போயிருந்தேன். அப்புறம் ஆனா அத்தை அதை வாங்கி. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா, தேவயானி தன் கையில வந்த பணத்தை எப்படி வேண்டான்னு விட்டுட்டா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே. ஆனா இது ரொம்ப சந்தோஷமான விஷயமா. உன் கையில உன்னோட பணம் இருக்கு, அதை வச்சு நீ என்ன வேணாலும் பண்ணலாம். உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதையெல்லாம் இந்த பணத்தை வச்சு செய். நான் அந்த பணத்தை வச்சு என்ன வேணா பண்ணலாமா? ஆமா ஆமாமா, என்ன வேணாலும். யாருக்கு என்ன வேணும்னாலும் வாங்கி தரலாமா? யாருக்கு? எல்லாருக்கும்.
கிஃப்ட் ஏதாவது வாங்கிட்டு வரவா? வாங்கிட்டு வாமா, இது ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்கு. எனக்கு என்ன வேணும்னு நான் சொல்லிடுறேன். என்ன வேணும் மாமா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாட் கொடு, ட்ரீட் கொடு. கண்டிப்பா கொடுக்கறேன். ஆ, ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? நீங்க எனக்கு கொஞ்சம் உதவி செய்யணுமே. இந்த வீட்ல யார் யாருக்கு என்னென்ன பிடிக்கும்னு நீங்க தான் எனக்கு சொல்லணும். ஓகே ஓகே, அப்ப நான் காலி. இந்த மாதிரி சொன்னேன்னா நீ எனக்கு வாங்கி கொடுக்கறேன்னு சொன்ன சாட் ட்ரீட் எனக்கு இந்த ஜென்மத்தில் கிடைக்கவே கிடைக்காது. ஏன்? ஏன்னா நீ கேட்கிற உதவி என்னால செய்ய முடியாதுமா. என்னோட விருப்பம் என்னன்னா இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தருடைய விருப்பம் என்னன்னு நீ தான் போய் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கெல்லாம் என்ன வேணும்னு கேளு, ஒவ்வொருத்தருக்கும் கேட்டு தெரிஞ்சுக்க. அப்பதானே இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தருடைய குணாதிசயங்கள் என்னன்னு உனக்கு நல்லா தெரிஞ்சுக்க முடியும். அவங்களுக்கெல்லாம் என்ன பிடிக்கும் நான் சொல்லிட்டா அப்புறம் இதுல என்ன சுவாரஸ்யம் இருக்கு போகுது. நீங்க சொல்றது கரெக்ட் தான் மாமா. இப்ப யார்கிட்ட என்னன்னு தெரிஞ்சுக்கிறது? இந்த வீட்ல யாருக்கு என்ன பிடிக்கும்னு எதுவும் தெரியல. நாம இதுல நிறைய சாஃப்ட் டாய்ஸ் எல்லாம் வாங்கி வைக்கணும். இங்க குட்டி குட்டி சலங்கை எல்லாம் கட்டி வைக்கணும். அப்புறம் இந்த இடத்துல ஒரு பொம்மை மாட்டி விடலாம். ஏங்க எப்படி இருக்கும்? ரிஷி, நான் தான் ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கேன், நீங்க பேசவே மாட்டேன்றீங்க. என்னாச்சு? என்ன எதுக்காக கேட்கிறேன்? நான் உனக்கு பதில் சொன்னா என்ன, சொல்லனா என்ன? இப்போ உங்க அம்மா கிட்ட பணத்தை கேட்டு வாங்கி தொட்டில வாங்கி வச்சுக்கிட்டேன். இனிமே உனக்கு என்ன வேணும்னாலும் அவங்க கிட்ட கேட்டு வாங்கி. ரிஷி, நீங்க இன்னும் அதை நினைச்சு கோவமா இருக்கீங்களா? நீங்க எதுக்காக அப்செட் ஆகுறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை ரிஷி. அம்மா ஆசையா தொட்டில் வாங்கி அனுப்பியிருக்காங்க, இதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூவா? அதுக்காக இப்படியே மூஞ்சி தூக்கி வச்சுப்பீங்க? உனக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். இந்த தொட்டில் வாங்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு பணம் அரேஞ்ச் பண்ணேன்னு எனக்கு தான் தெரியும். என்ன ரிஷி, தொட்டில் வாங்க பணம் அரேஞ்ச் பண்ணீங்களா? நான் கடையில வழக்கத்தை விட அதிக நேரம் வேலை செஞ்சேன். கஸ்டமர்ஸ் கிட்ட அதிக துணிகளை வாங்க வைக்கணும்னு எவ்வளவு தூரம் பேசின தெரியுமா? என் அண்ணனை கூட நான் பேசி பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டேன். ஆனா என்ன பிரயோஜனம்? உனக்கு பிடிச்சதை நான் வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன், ஆனா அதுக்கு நீ வாய்ப்பே இல்லாம பண்ணிட்டேன். என் வைஷாலி, நான் எதுக்குமே லாய்க்கு இல்லாதவனே முடிவு பண்ணிட்டியா? ரிஷி, ஏன் இப்படி அர்த்தம் இல்லாம பேசுறீங்க? சரி சரி, இனிமே நம்ம குழந்தைக்கு எது வாங்குறதா இருந்தாலும் நீங்களே வாங்குங்க. வைஷாலி, நீ ஆசைப்பட்டதை வாங்கிட்ட, இதுக்கு மேல என்ன இருக்கு? வெறும் தொட்டில் மட்டும்தான் வந்திருக்கு ரிஷி. அந்த கடையில இன்னும் குழந்தைங்களுக்காக என்னெல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா ரிஷி? என்னை விட்டா நான் போய் அந்த கடையே வாங்கிட்டு வந்துருவேன். இனிமே நம்ம குழந்தைக்கு எது வாங்குறதா இருந்தாலும் நீங்க தான் வாங்கிட்டு வரணும். இப்ப சந்தோஷமா? சரி வைஷாலி, ஆனா இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன? அம்மாவோட விருப்பத்துக்கு எதிராக நீ இதை வாங்கியிருக்க, அதுவே நீ பண்ண பெரிய தப்பு. அதனால இப்ப இதை மறைச்சு வை. தயவு செஞ்சு இதை யார் கண்ணிலையும் படாம பார்த்துக்கோ. ஒருவேளை யாராவது பார்த்துட்டாங்கன்னா அப்புறம் பிரச்சனை நமக்கு தான். ப்ளீஸ் வைஷாலி. அண்ணி, டிஃபன் ரெடி ஆயிடுச்சா? இதோ இன்னும் ஒரு 5 நிமிஷம். ஆனா எல்லாரும் வெயிட் பண்றாங்களே. அண்ணி, கொஞ்சம் சீக்கிரமா பண்ணுங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது. நீ ஒரு வேலை பண்றியா? டேபிள்ல தட்டெல்லாம் போய் எடுத்து வச்சிரு. அப்புறம் பப்ளு பிங்கி ரெடி ஆயிட்டாங்களான்னு ஒரு எட்டு பாத்துரு. நான் 5 நிமிஷத்துல எடுத்துட்டு வந்துடுறேன். சரிங்க அண்ணி. அது ஆயிடுச்சா நித்யா? ஆயிட்டே இருக்கு பாருங்க. அண்ணி, அப்பாவும் வாக்கிங் போயிட்டு வந்துட்டாரு. அவருக்கும் ரொம்ப பசிக்குதான். இன்னும் 2 நிமிஷம் வருமா? இதோ எடுத்துட்டு வந்துட்டே இருக்கேன். சரிங்க அண்ணி. அட, என்னம்மா என்ன அப்படி பாக்குற? நீங்க புண்ணியம் பண்ணவங்க அக்கா. அக்கா, நிஜமாவே நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க. நிஜமா தான் சொல்றேன். நீயும் ரொம்ப நல்லவதான். என்ன நடக்குது நீங்க? டிஃபன் ரெடி ஆயிடுச்சா? நீ ஒரு வேலை பண்ண. இத எடுத்துட்டு போ. மத்த எல்லாத்தையும் நான் பின்னாடி எடுத்துட்டு வரேன். சரிங்க அண்ணி. ஒன்னு தெரியுமாக்கா, உங்களை பார்க்கும்போது எப்போ எனக்கு எங்க அம்மா ஞாபகம் தான் வரும். அவங்களோட ருட்டீன் கூட இதே மாதிரி தான் இருக்கும். ஒரு பக்கம் கடாயில கலருவாங்க, ஒரு பக்கம் டீ போட்டுட்டு இருப்பாங்க, இன்னொரு பக்கம் வலுக்கட்டாயமா எங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு இருப்பாங்க. சில நேரத்துல எனக்கே தோணும் நீங்க 2 பேரும் மனுஷங்களே இல்லைன்னு.
சூப்பர் உமன் நீங்கலாம். சூப்பர் உமனா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நியாயமா ஒண்ணுதான் சூப்பர் உமன் சொல்லணும். வெளியிலயும் வேலை செஞ்சுக்கிட்டு வீட்டையும் நல்லா பாத்துக்கிறேன். அக்கா, திடீர்னு உங்க முன்னாடி ஒரு மந்திரவாதி வந்து நின்னு உங்களோட ஒரு ஆசையை நான் நிறைவேத்துறேன்னு சொன்னா நீங்க என்ன கேப்பீங்க? மந்திரவாதியா? இந்த மந்திரவாதி யாருன்னு முதல்ல என்கிட்ட சொல்லு. நான் வச்சுக்கோங்களேன். மந்திரவாதி நித்யா தேவியா? சொல்லுங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? நான் என்ன கேட்க போறேன்? எனக்கு வேண்டியதெல்லாம் இன்னும் ஒரு செட்டு கைதான். அப்பதான் வேலையெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் முடிக்க முடியும்ல. சரி சரி போ நித்யா, உனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சுன்னா நீ கிளம்ப வேண்டாமா? நான் போய் அக்காவுக்கு டிஃபன் வேற கொடுக்கணும். போகும்போது டீயை கொண்டு போயிடு. உங்களுக்கு என்ன வேணும்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. உங்களுக்கு வேண்டியத நான் வாங்கி தரேன். உங்க உடம்பு எப்படி இருக்குக்கா? நல்லா இருக்கு. ஓ வாவ்! என்ன? அக்கா, ஆ? அக்கா, ஆ? காலையில இருந்து நீங்க எதுவும் சாப்பிடல. சீக்கிரமா இந்த டிஃபனை சாப்பிடுங்க. நித்யா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ஆ? ரெண்டு நிமிஷம் உங்க கூட உட்காரலாமா? ஆ, உக்காரு. உங்க உடம்பு எப்படி இருக்குக்கா? நல்லா இருக்கு. ஓ வாவ்! என்ன? மேக்கப் கிட். அக்கா, உங்ககிட்ட மேக்கப் ஐட்டம்ஸ் நிறைய இருக்கு போல. உங்களுக்கு மேக்கப் போட ரொம்ப பிடிக்குமா? இருந்து என்ன பிரயோஜனம்? அத்தைக்கு தான் மேக்கப் சுத்தமா பிடிக்காதே. அப்படியா? சரிங்கக்கா, நீங்க சாப்பிடுங்க. ஆ, நான் சாப்பிட்டுக்கிறேன். நல்ல வேளை இன்னைக்கு நான் தப்பிச்சேன். மம்மி, எத்தனை நாளைக்கு தான் இந்த கிழிஞ்ச புடவையே கட்டிட்டு இருப்பீங்க? எவ்வளவுதான் இதே மாதிரி தைச்சிட்டே இருப்பீங்க? நான் இன்னைக்கு அப்பா கிட்ட சொல்லி உங்களுக்கு ஒரு நல்ல புடவை வாங்கி தர சொல்றேன். வேண்டாம் வேண்டாம், அவர்கிட்ட நீ எதுவும் சொல்லாத. இத பாரு அனி, என்கிட்ட நிறைய புடவை இருக்குது, புரியுதா? அப்படியா? அப்போ இது என்ன? இதுவா? இது எனக்கு ரொம்ப பிடிச்ச புடவை. அது மட்டும் இல்ல, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்க அப்பா எனக்கு வாங்கி கொடுத்த முதல் புடவை இது. ம், அதான் விஷயமா? அப்புறம் மம்மி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நானும் அக்காவும் அக்காவோட கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பிளான் பண்ணி வச்சிருந்தோம். நாங்க ரெண்டு பேரும் அக்காக்கு முதல் சேலரி கிடைச்ச உடனே அதை வச்சு முதல் வேலையா உங்களுக்கு ஒரு நல்ல சாரி வாங்கி கொடுக்கணும்னு முடிவு பண்ணோம். என்னது? அதான் கல்யாணத்துக்கு முன்னாடி அவ எனக்கு ஒரு புடவை வாங்கி கொடுத்தாளே. ஐயோ மம்மி, அது பாதி சம்பளத்துல வாங்கின புடவை. முழு சம்பளத்துல வாங்க வேண்டிய புடவை நம்ம மிச்சம் இருக்கு. கண்டபடி உளராத. இத பாரு, நித்யா கிட்ட புடவை பத்தி எதுவும் சொல்லாத, புரியுதா? ஐயோ, எனக்கு கொஞ்சம் மூளை இருக்கு மம்மி. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் அக்கா கிட்ட போய் உங்களுக்கு புடவை வாங்கி தர சொல்வேனா? நான் அக்கா கிட்ட எதையுமே சொல்ல மாட்டேன். ஆனா உங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லுவேன். என்னது? ஐயோ, அப்பா கிட்ட சொல்லுவேன்னு சொல்ல வந்தேன். சரி சரி சொல்லு. ஆனா அப்பாக்கு சம்பளம் வந்ததுக்கு அப்புறமா சொல்லு, இப்பவே சொல்லி வைக்காத. சரி சரி, அப்பாக்கு சம்பளம் வந்த அப்புறமே சொல்றேன். ஆனா அப்பாக்கு சம்பளம் வந்த அப்புறம் உங்களுக்கு நல்ல புடவை வாங்கி தந்தே ஆகணும்.
இன்னைக்கு வீட்ல எல்லாரும் உன்னால சந்தோஷப்பட போறாங்க. நான் வாங்குற கிஃப்ட்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கும்ல? நிச்சயமா. ப்ளீஸ் போலாமா? சரி சீக்கிரமா. போலாம். அடேங்கப்பா. எல்லாருக்கும் வாங்கியாச்சுல அமர்? எல்லாருக்கும் வாங்கியாச்சு, வா போலாம். நிச்சயமா தெரியும்ல? போலாம். சரி சரி வாங்கியாச்சு. ஒரு நிமிஷம் இங்கே இருங்க, நான் உன்னை மறந்துட்டேன். ஏய், இப்போ என்ன மறந்த? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அமர், நான் வந்துடுறேன். இது நல்லா இல்ல. அம்மாவுக்கு இது நல்லா இருக்கும். அமர், இந்த புடவை எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா யாருக்கு? அம்மாவுக்கு தான். அப்ப நம்ம கடையில எடுத்துக்கலாம்ல? என்ன அமர் பேசுறீங்க? நம்ம கடையில வாங்கினா யாராவது என்கிட்ட பணம் வாங்குவாங்களா? இந்த சப்பாத்தி உருண்டையை இப்படி வைக்கணும். அப்புறம் இத மூடிட்டு இப்படி அழுத்தி பிடிச்சா ஒரு நிமிஷத்துல சப்பாத்தி ரெடி ஆயிடும். அதுக்குள்ள ரெடி ஆயிடுமா சப்பாத்தி? பரவாயில்லையே. நித்யா, உண்மையிலேயே இது ரொம்ப அற்புதமான பொருள். சப்பாத்தி எவ்வளவு ரவுண்டா வந்திருக்கு பாரு நித்யா. அதுவும் எவ்வளவு சீக்கிரத்துல ரெடி ஆயிடுச்சு பாரு. தேங்க்யூ வெரி மச் என்னோட மந்திரவாதி நித்யா தேவி. மோஸ்ட் வெல்கம். நிஜமா சொல்றேன் நித்யா, நீ எனக்கு இன்னொரு செட்டு கையை தான் கொடுத்திருக்க. அக்கா, உங்களுக்கான கிஃப்ட உங்க ரூம்ல நான் வச்சிருக்கேன். எனக்கு கிஃப்டா? உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். அப்படியா? நான் இப்பவே பாத்துட்டு வரேன். எனக்கும் காட்டணும் சொல்லிட்டேன். என்ன கிஃப்ட் உங்களுக்கு? போய் பார்க்கலாம். வாவ் அண்ணி. வாவ் அண்ணி, உங்க ரூம் இப்ப பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இங்க இதெல்லாம் அலங்கரிக்கும் போது ஒருவேளை நித்யா இந்த தொட்டில பாத்திருப்பாளோ? ஆனா தொட்டில் நான் இப்படி வச்சேன்னு அப்படியே தானே இருக்கு. ஒருவேளை பார்க்காம இருந்திருக்கலாம். பார்த்திருக்க வாய்ப்பில்லை. என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? நித்யா, நீ உன்னோட பணத்துல என்ன வேணா பண்ணலாம், என்ன வேணாலும் வாங்கலாம். உன்னை இந்த வீட்டுல தடுக்கிறதுக்கு யாருமே இல்லை. அண்ட் அத்தை, உங்களுக்காக நான் இந்த எலக்ட்ரானிக் கால்குலேட்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன். உங்ககிட்ட இருக்கிறது பழசாயிடுச்சுல, அதனாலதான். ஆனா நித்யா, என்கிட்ட இப்ப இருக்கிற கால்குலேட்டர் பழசுதான். ஆனா இப்பவும் அது நல்லா வேலை செய்யுது. இது இன்னும் நல்லா வேலை செய்யும் அத்தை. ஏன்னா இது சோலார் எனர்ஜியில வேலை செய்யுது. ஒரு பைசா கூட செலவாகாது உங்களுக்கு. அப்படியா? அப்படின்னா இது நிச்சயமா நமக்கு உதவியா இருக்கும். எவ்வளவு அழகா இருந்துச்சுல? அதுவும் அந்த டெடி பியர் ரொம்ப அழகா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நித்யா, உன்னோட கிஃப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிஜமா சொல்றேன், நீ என் ரூம ஸ்வர்க்கமாவே மாத்திட்ட. உங்களுக்கு பிடிச்சிருக்காக்கா? ஆமா, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. இன்னொன்னு தெரியுமா, நான் ரொம்ப பயந்து போயிருந்தேன் நீ எனக்கு ஏதாவது மேக்கப் கிட் வாங்கி கொடுத்துருவியோன்னு. ஆனா நீ ரொம்ப அழகான சர்ப்ரைஸ் கொடுத்திருக்க. வெரி நைஸ். ரிஷி மாமா, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? நான் யோசிக்கல, ரொம்ப அதிர்ச்சியில இருக்கு. நித்யா, நீ உன்னோட பணத்துல என்ன வேணா பண்ணலாம், என்ன வேணாலும் வாங்கலாம். உன்னை இந்த வீட்டுல தடுக்கிறதுக்கு யாருமே இல்லை.
ஆனா எங்களுக்கு தான் அந்த அதிர்ஷ்டம் இல்லை. இன்னைக்கு வருஷ பிறப்பு இல்லையா? உங்க 3 பேருக்கும் ஒரு gift கொடுக்க போறேன். இந்தா நித்யா, இது உனக்கு. வருஷ பிறப்புக்கு இது என்னோட gift. இந்த புடவை ரொம்ப அழகா இருக்குமா. நான் இதை ஒரு தடவை கட்டி பார்க்கவா?